Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 5 எக்ஸாம்பிள் நம்பர் 5.10 பார்க்கலாம். இப்போ நம்மளோட குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்காக வெறும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் நான் இனிமேல் என்னோட வீடியோஸில் போட்டுட்டே இருக்க போகிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் இதை பாஸ் பண்ணி விடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 5.10 பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்துட்டு x² + y² + 2gx + 2fy + c = 0. இதில் gfc இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா சம்ம முடிஞ்சிடும். இப்போ அதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை x, y அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 1² 1 ஆகிடும், இங்கேயும் 1² 1 ஆகிடும், 2g into 1 2g ஆகிடும், 2f into 1 2f ஆகிடும், plus c = 0. ஸோ 2g plus 2f plus c 1 plus 1 2 ஆகிடும். கான்ஸ்டண்ட்டாக நான் ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன், அதனால் -2. இது என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் பாயிண்ட் 2, -1 மறுபடியும் x, y எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே 2² போடுறப்போ 4 வந்துடும், -1 பண்ணுறப்போ +1 வந்துடும், 2g into 2 பண்ணுறப்போ 4g, 2f into -1 பண்ணுறப்போ -2f plus c = 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4g plus into -2f plus c, 4 + 1 5 ஆகிடும், +5 அந்த பக்கமாக -5 கொண்டு போயிடுறேன். இது உங்களுடைய தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் பாயிண்ட் 3, 2 எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3² 9 + 2² 4 plus 2g into 3 6g plus 2f into 2 4f plus c = 0. 6g plus 4f plus c இதெல்லாம் வச்சுட்டு 9 + 4 13 அந்த பக்கமாக போகிறப்போ -13. இது உங்களுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ 2, 3, 4 நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரி எலிமினேஷன் மெத்தடு உங்களோட சாய்ஸில் நீங்கள் எப்படி வேணும்னாலும் எலிமினேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போது நான் வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்துட்டு அதில் ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி சியை எலிமினேட் பண்ண போகிறேன். இப்போ நான் சைன் சேஞ்ச் பண்ணி சியை எலிமினேட் பண்ணிட்டா உங்களுக்கு பேலன்ஸ் -2g + 4f = 3 வருது. இது உங்களுடைய ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போது அடுத்தது வந்துட்டு நான் தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறேன். இதுலேயும் த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணி சியை எலிமினேட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -2g -2 -4 சேர்ந்து -6f = 8 வருது. இது சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இப்போது லாஸ்ட்டாக கிடைச்ச ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் சிக்ஸ்த் ஈக்குவேஷனும் நான் சால்வ் பண்ணுறேன். இதுலேயும் நான் சைன் சேஞ்ச் பண்ணால் போதும், g கேன்சல் ஆகிடும் எனக்கு. அப்போ 6f + 4f 10f = -5. அப்போ f = -5/10 கேன்சல் பண்ணால் -1/2. உங்களுக்கு கிடைச்ச எஃப் வேல்யூவை ஃபிஃப்த்லேயோ இல்லைனா சிக்ஸ்த்லேயோ போடலாம். நான் ஃபிஃப்த்தில் போடுறேன். ஸோ -2g + 4 into எஃப்க்கு பதிலாக -1/2 = 3. அப்போ 2 2s are 4 கேன்சல் ஆகிடும், 2 into -1 -2 ஆகிடும். அப்போ -2g = -2 அப்படி போனால் 3 + 2 5 ஆகிடும். அப்போ ஜியோட வேல்யூ -5/2 கிடைக்குது. இப்போ கிடைச்ச எஃப் வேல்யூவும் ஜி வேல்யூவும் நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டு சியை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ -5 -1 plus c = -2. -6 அந்த பக்கமாக போகிறப்போ +6 ஆகிடும். அப்போ சியோட வேல்யூ 4ன்னு வந்துடும். இப்போ ஜிஎஃப்சி எல்லாமே கிடைச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் 2 கேன்சல் ஆன பிறகு x² + y² -5x - y plus 4 = 0 அப்படின்றது தான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஃபுல் சம்மை மறுபடியும் லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நான் போடுற 5 மார்க்ஸை என்னோடவே சேர்ந்து நீங்கள் ஈஸியாக படிக்க முடியும். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.